அன்னைக்கு அண்ணாச்சி குடும்பத்துக்கும் நாகவள்ளி குடும்பத்துக்கும் இருந்த தனிப்பட்ட பகை ஊருக்கே தெரியும். அதை பயன்படுத்தி அண்ணாச்சி மேல பழிய போட்டு பிளான் பண்ணி நான் தப்பிச்சுக்கிட்டேன். அண்ணாச்சியை நேர்ல பார்த்த உடனே என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியல. நான் திருந்தணுங்கிறதுக்காக எவ்வளவோ தடவை எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. அண்ணாச்சி என்ன மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. அவருக்கே துரோகம் பண்ண என்ன வேணாலும் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். யோ கான்ஸ்டபிள், இவங்க ரெண்டு பேரும் உள்ளத்துல லாக் பண்ணியா? போடா டேய் போ. அண்ணாச்சி அண்ணாச்சி போ உள்ள போ. என்னம்மா, இப்பவாவது உண்மை என்னன்னு புரிஞ்சுட்டீங்களா? சாரி சார், உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டோம். நோ ப்ராப்ளம். உங்க கடமை தானே நீங்க செஞ்சீங்க. உங்க இடத்துல நான் இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்பேன். எனிவே தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். உத்ரா, அப்பா கிட்ட பேசு. அப்பா, என்ன பண்ணிச்சிருங்க. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா ப்ளீஸ். அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்கப்பா ப்ளீஸ். தேங்க்ஸ் சக்தி. சக்தி அண்ணாச்சி, தேனே. என்னங்க, மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாரு. என்னவா? அந்த அழகுதுரையை கொன்னவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? மாமாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்களா? அவர் மட்டும் தனியா போயிருக்காரு. நீங்களும் தம்பியும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். தம்பியும் வந்துட்டாரு, போயிட்டு வாங்க. இரு இப்ப எதுக்கு நீ பதற? அப்பாக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் புதுசா? அவர் போலீஸ் ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தவர். ஸ்டேஷன்ல கூப்பிட்டுருக்காங்கன்னா அது எப்படி டீல் பண்ணா அவருக்கு தெரியும். நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அண்ணி சொல்றதும் சரிதான். எதுக்கும் நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரதுதான் நல்லதுன்னு தோணுது. என்ன புரியாம பேசிட்டு இருக்க? அப்படி இல்லண்ணா, என்னதான் அப்பா பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்திருந்தாலும் ஒரு அக்யூஸ்ட் அழகுதுரை கொலைக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லும் போது அப்பா மேலேயும் சேர்த்துதான் ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவோம், அது வேற. ஆனா அது வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையா தானே இருக்கணும்.
ஏற்கனவே அப்பா மேல இருக்கிற கேஸ் அந்த பேஸ்ல தானே இருக்கு. கொலைக்காரன் இது வரைக்கும் சிக்காததுனால அப்பாவை உள்ள தூக்கி போடாம இருக்காங்க. இப்ப அவன் வேற அரெஸ்ட் ஆயிருக்கான். எல்லாத்துக்கும் மேல நம்ம உத்தராவே அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறான். சோ அங்க எது வேணாலும் நடக்கலான்னு எதுக்கும் நம்ம வக்கீல கூட்டு போலான்னு. என்னல நீ வேற குழப்பிட்டு இருக்க. போயிட்டு வாங்க. சரி, முதல்ல ஸ்டேஷனுக்கு போவோம். அங்க என்ன நிலவரம்னு பாப்போம். அதுக்கப்புறம் வக்கீல கூப்பிடுவோம். சரி, சரியா? வா. வரேன். ஆமா, உத்ரா, 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 நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. வா, உள்ள வா, வா, வா. இரு, ஒரு நிமிஷத்துல ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் நில்லு, உள்ள வரக்கூடாது. நீ நிறுத்தடி. இவ குடும்பத்துக்காக போராடி ஜெயிச்சு வந்திருக்கா பாரு. இவளுக்கெல்லாம் ஒரு ஆர்த்தி தட்ட. ஏ கதிரு, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா என்ன? ஏன் இப்படி பண்ற? என்னப்பா என்ன பேசுறீங்க? இவ பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? இவ பண்ணது நீங்க மறந்துருக்கலாம், ஆனா நாங்க மறக்கல. ஒரு பொறுக்கி பையன் பேச்ச கேட்டு அப்பான்னு கூட பார்க்காம உங்களை அசிங்கப்படுத்திருக்கா. இவளை நீங்க மன்னிச்சாலும் நாங்க மன்னிக்க மாட்டோம். இவ உள்ள வரக்கூடாது. ஆமா, அந்த நாகவள்ளி வீட்டுல உட்கார்ந்துட்டு எவ்வளவு திமிரா பேசினா. உங்களை ஜெயிலுக்குள்ள தள்ளாம விட மாட்டேன்னு சவால் வேற விட்டாளே. அப்படிப்பட்டவள வீட்டுக்குள்ள விட சொல்றீங்களா? அன்னைக்கு அந்த நாகாவலி என்ன சொன்னா? இவ வரதா இருந்தா கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா. ஆனா இவதான் நான் வரவே மாட்டேன், அங்கேயே தான் இருப்பேன்னு பிடிவாதமா நின்னா. இப்ப எதுக்கு வந்தாலாம்? அங்கே இருக்க வேண்டியதானே? ஏங்க, எதுவா இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாமே. இப்படி வெளியே நிக்க வச்சு பேசினா நல்லாவா இருக்கும்? அப்புறம் அக்கம் பக்கத்துல எல்லாம் வேடிக்கை பாப்பாங்க. ஏய், நீ வா. என்னடி பேசிட்டு இருக்க நீ? அவ உள்ள வரக்கூடாதுன்னு தானே இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. அதுவும் ஏதாவது ஒரு நல்ல பையனுக்காக செஞ்சிருந்தா பரவாயில்லப்பா. அந்த அழகுதர ஒரு பொம்பளை பொறுக்கி பொண்ணுங்களை கடத்திட்டு போய் விக்கிறவன். அவனெல்லாம் நம்பி இவ போனா பாரு. இவளை என்னன்னு சொல்றது? கோமலா வாய மூடு. வாமா நீ. அப்பா நில்லுங்க. அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவ இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏய், அத சொல்றது நீ யாரா? என்ன செய்? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஆகாதவங்க, உங்களுக்கு எதிரா நடந்துகிட்டவங்க, உங்களை ஏமாத்துறவங்கள தான் நீங்க நம்புறீங்க. உங்களையே நம்பி இருக்கிற எங்களை எதுக்குறீங்க? கோமலா நிறுத்து. எனக்கு என் பசங்க எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு என் பொண்ணு எனக்கு முக்கியம். அவனுக்கு சின்ன பசங்க புரியாம பேசிட்டு இருக்கானுங்க. நீயாவது அவங்களுக்கு புத்தி சொல்ல வேணா? அதை விட்டுட்டு அறிவு கட்டத்தனமா நீயும் பேசிட்டு இருக்க. அவங்க பேசலனா எங்களுக்கு தெரியாதா? இதே மாதிரி உங்க மேல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க கண்டுக்காம இருந்தோம்னா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? ஏண்டா நீங்க எல்லாம் என் பசங்களாடான்னு கேட்க மாட்டீங்க? மத்தவங்க பேசினா நாங்க எதிர்த்து கேட்கணும். அதே உங்க பொண்ணு பேசினா நாங்க வாயை திறக்க கூடாது. நல்லா இருக்குப்பா, நீங்க சொல்ல நியாயம் நல்லா இருக்கு. ஏன் தம்பி, மத்தவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் வித்தியாசம் இல்லையா?
உத்ரா தான் செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்தி வந்திருக்கா. தப்பு செஞ்சவங்களுக்கு திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு தரது இல்லையா? அது மாதிரி நினைச்சு விட்டுருங்களே. வந்ததுல இருந்து வாய் பேசாம அழுதுட்டு இருக்காளே, அவ யாருங்க? அவ உங்க கூட பிறந்த தங்கச்சிங்க. அவ அழறத பார்த்து என் மனசே பதறுது. நீங்க எப்படிங்க கவலைப்படாம பேசிட்டு இருக்கீங்க? அக்கா, நீங்க யார பார்த்துதான் பதறாம இருந்திருக்கீங்க? இன்னைக்கு இவள வீட்டுக்குள்ள விட்டா நாளைக்கு ரோட்ல போற சொல்லி நிறுத்து. என்ன எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? சொல்லுங்க. ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? என் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்பா நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்து கதறி அழுதாடா. அவளை வீட்டுக்கு கூட்டி வராம ரோட்ல விட்டு வர சொல்றீங்களா? ஏய், உங்களுக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இவளுக்கு இருக்குடா. அவ உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்களும் உள்ள இருக்க முடியாது. ஜாக்கிரதை. வாமா உள்ள. ஒரு முக்கியமான விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? அழகுதுரைய கொலை பண்ணவன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? இவர்தான் மூச்சரிக்க வந்திருக்காரு. இவர்கிட்ட கொடு. தண்ணி குடிங்க முதல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி சொன்னாங்க. அந்த கொலைகார முகத்தை பார்க்கலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள வேலூர் ஜெயிலுக்கு மாத்திட்டாங்களாம். ஆமாத்த, கொலைகாரனே அவன் வாயால உண்மையை ஒத்துக்கிட்டானா. இனி அவன் கிட்ட விசாரிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி போலீஸ்காரங்க அவனை கொண்டுட்டு போய் வேலூர் ஜெயில அடைச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அத்த, அந்த கொலைகாரன அடையாளம் காமிச்சதே நம்ம உத்ராதான். அது தெரியுமா உங்களுக்கு? அண்ணே, கொலையாளிய பார்த்தது 2 பேரு. ஒன்னு உத்ரா, இன்னொன்னு சக்தி. 2 பேரையும் வர சொல்லி அடையாளம் காட்ட சொல்லிருக்காங்க. போன இடத்துல அண்ணாச்சி மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவ மனசு மாதிரி அவங்க அப்பா கூடயே போயிட்டா. இதுல என்னென்ன தப்பு இருக்கு? அத்தை, அவ ஒருத்திய வச்சுதான் அண்ணாச்சிக்கு இதுவரைக்கும் ஆட்டம் காமிச்சிட்டு இருந்தோம். இப்போ அவ அங்க போயிட்டா. என்னதான் இருந்தாலும் உத்ராவை அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்க கூடாது அத்தை. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? நம்ம அழகுதுரைய கொலை பண்ண சொன்னது அண்ணாச்சி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக உத்தரவை நம்ம வீட்டுல வச்சிருக்கணும்? அதான் அனுப்பிட்டேன். நீங்க சொன்னா அது கரெக்டா தான் இருக்கு அத்தை. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மாப்பிள்ள. என்னத்த? அண்ணாச்சிக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அப்புறம் யாரு நம்ம அழகுதுரைய கொலை பண்ண சொல்லிருப்பாங்க? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமாத்த, நான் கூட அதை கேட்கணும்னு தான் நினைச்சேன். அண்ணாச்சி கொலை பண்ண சொல்லலைன்னா வேற யாரும் செய்ய சொல்லிருப்பாங்க? அவன் ஏன் அண்ணாச்சி தான் கொலை செய்ய சொன்னாருன்னு சொல்லணும்? அப்படி சொல்ல சொன்னது யாரா இருக்கும் அத்தை? அது ஏற்கனவே அண்ணாச்சி போலீஸ் பதவியில் இருந்தப்ப அவரால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அவங்கள யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லி இருக்கலாம்ல. இப்ப அதுவா அத்த முக்கியம்? நம்ம ராஜதுரைய வெளியில கொண்டுட்டு வரணும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. வக்கீல் சொன்ன மாதிரி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கோம். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை. இது வரைக்கும் என் தம்பி பத்தி எந்த தகவலும் இல்லை. அதனால வக்கீல் சொன்ன மாதிரி சொத்து எல்லாத்தையும் கோர்ட்டு மூலியமா அடமானம் வச்சுதான் பணம் வாங்கணும். எனக்கு என்னமோ அத்தை இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. அது மட்டுமல்ல, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராத அத்தை. ஏன் அப்படி சொல்றீங்க? அத்தை,
உங்களுக்கு மட்டும் கடன் வாங்கணும்னா 1.5 கோடி ரூபாய் போதும். அதே கோர்ட்டு மூலமா போனோம்னா 3 கோடி ரூபாய வாங்கி அதுல 1.5 கோடி ரூபாய உங்க தம்பி பேர்ல டெபாசிட் பண்ணணும். அந்த 3 கோடி ரூபாய்க்கு நீங்க தான் மீட்டர் வட்டி கட்டணும். உங்க தம்பி என்னைக்காவது உங்களை தேடி வந்தாருன்னா அவரோட ஷேரை வாங்கிட்டு நடைய கட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. அது வரைக்கும் அந்த 3 கோடி ரூபாய்க்கு நீங்க தான் வட்டிய கட்டணும். அப்ப அது வேஸ்ட் தானே? அதுதான் சட்டம்னா அதைத்தானே மாப்பிள்ள செய்யணும். அதெல்லாம் வேணாம் அத்தை. பேசாம நான் சொல்றபடி செய்யுங்க. அதுதான் சரியான வழி. என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன். உத்ரா, வா சாப்பிடு. வேண்டாம், எனக்கு பசிக்கல. இது பாருமா, வந்ததுல இருந்து சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீ ரொம்ப வீக்கா இருக்க. இவ்வளோ நாள் நீ இருந்த நிலைமை வேற. இப்பதான் பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சே. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துருன்னு நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா என்னால எப்படி அதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியும்? நான் செஞ்ச தப்பெல்லாம் சாதாரண தப்பா? ஒவ்வொன்றத்தையும் நினைச்சு பார்க்கும்போது என் மனசே நடுங்குது. பாவம் அப்பாவும் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாருல்ல. உத்ரா, மாமா வேதனைப்பட்டாருங்கிறதெல்லாம் உண்மைதான். அதே சமயம் நீ வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. அவர் மட்டும்தான் சந்தோஷமா இருக்காரு அண்ணி. ஆனா மத்தவங்க யாருமே சந்தோஷப்படலையே. அவங்கள சந்தோஷப்படுற மாதிரி நான் நடந்துக்கலையே. யார் என்ன சொன்னா என்ன? உனக்கு அப்பா அம்மா தான் முக்கியம். அவங்க உன்னை எதுவும் சொல்லல. அண்ணி, எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அண்ணி. அழாத உத்ரா, இங்க பார், அழாத. போலாம். அதுக்கு முன்னாடி நீ சாப்பிடு, அப்புறம் போய் அத்தை பார்க்கலாம். இந்த நிலைமையில நீ போனேன்னா அத்தை ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. அவங்களுக்கும் உடம்பு வேற சரியில்லைம்மா. சாப்பிடு. வேண்டாம் நீ. சரி, நீ சாப்பிட வேண்டாம். அண்ணி நான் ஊட்டி விடுறேன். சாப்பிடு, சாப்பிடுமா. இன்னொரு வாய் சாப்பிடு. போதும் அண்ணி, கொஞ்சம் சாப்பிடுமா. போதும் அண்ணி, இன்னும் கொஞ்சம். ஊட்டி விடுமா, ஊட்டி விடு. பாவம் குழந்தைக்கு சாப்பிட தெரியாது. பார்த்து ஊட்டி விடுமா. தொண்டையில கிண்டையில ஏதாவது மாட்டிக்க போகுது. ஹேமா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் சும்மா தாண்டிமா இருக்கேன். இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு அநியாயத்தையும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா தான் இருக்கேன். என்னால வேற என்ன செய்ய முடியும்? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் கோவப்பட்டு இருக்கீங்க? இவ பண்ண காரியத்துக்கு இவளை இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க விட்டதே தப்பு. அண்ணாச்சிதான் புத்தி கிட்டு போய் இவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாருன்னா அவரோட மருமகனி ஒரு படி மேல போய் உட்கார வச்சு இவளுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிய. இந்த கொடுமையை நான் கேட்டா உனக்கு கோவம் வருதா? நான் ஏன் கோவப்படக்கூடாது? நானும் மனுஷிதான், மரம் இல்ல. ஆணி அடிச்சாலும் அசராம நிக்கிறதுக்கு. ஏதோ வயசுல பெரியவங்களாச்சே, அதுவும் அம்மா முறையாச்சேன்னு மரியாதையா பேசினா ஒரேடி அதிகாரம் பண்றீங்க. அண்ணி, வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெரியவங்க நீங்க தான் பேசி தீர்த்து வைக்கணும். ஆனா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? அப்புறம் உங்க மேல கோவம் வராது? ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க?
இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தினவளை எல்லாம் உட்காத்தி வச்சு பேசிட்டு இருக்க. நான் கேட்டா உனக்கு கோவம் வருமா? யார பத்தி பேசுறீங்கன்னு தெரியுதா? இவ இந்த குடும்பத்தோட குத்து விளக்கு. இவ ஏதோ அறியாம ஒரு தப்பு செஞ்சிட்டதுனால ஏதோ மூணாவது மனுஷிய பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிறந்தவ தானே அருக்காணி. அவ எல்லார்கிட்டயும் எவ்வளவு பாசமா இருக்கா. உங்களுக்கு எங்க அந்த புத்தி வரமாட்டேங்குது? ஏய் என்னடி, எனக்கே புத்திமதி சொல்றியா? என்ன வாடி பொடின்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க? இன்னுமே வாடி பொடின்னு பேசுனீங்க வாய கிழிச்சிருவேன். ஜாக்கிரதை. நீ செய்யற ஒவ்வொன்னையும் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருந்தா உடனே உனக்கு பயந்துகிட்டு அப்படி இருந்தேன்னு நினைச்சிட்டியா? நீ இங்க பண்றதெல்லாம் என் மாமா கிட்ட சொன்ன கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவாரு. அப்புறம் நீ தெருவுல தான் நிக்கணும். பாவம் இருக்கானே, வெள்ளந்தியா இருக்காளே, அவ பாதிக்கப்படக்கூடாதுன்னு பேசாம இருந்தா என்ன பேசுற அளவுக்கு வச்சிட்டீங்க? பெரியவங்க கிட்ட மரியாதையா பேச கத்து கொடுத்த எங்க அப்பா அம்மா தான் உன்ன மாதிரி மரியாதை தெரியாதவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பேசாம போயிடுங்க. அண்ணி இருபத்ரா வந்துட்டான் நியாயம் கேக்குறதுக்கு. போங்க போங்க போங்கங்கறல. வாமா நீ சாப்பிடுவா. அண்ணி எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம் அண்ணி. என்னம்மா என்ன உத்ரா என்ன? உத்ரா என்ன? அதான் நான் திட்டி அனுப்பிச்சிட்டேன்ல. என்ன உத்ரா என்ன பண்ற? எங்க போற சொல்லு உத்ரா. உத்ரா உன்னதாமா கேக்குறேன், எங்க போற? என்ன இதெல்லாம்? இது பாருங்க, இனிமே நான் இங்க இருந்தா நல்லா இருக்காது. நான் வரேன். உத்ரா உத்ரா நில்லு உத்ரா, நான் சொல்றது கேளு. உத்ரா போகாத.